என்ன மாயா, நீ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? இதுல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. ஹாஸ்பிட்டல் ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான். யாருக்காவது ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி பேசுறியா? என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டா? அப்போ நான் வருவேன் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். நான் வருவேன்னு கண்டிப்பா நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். ஆனா எப்படி வந்து நின்னு பாத்தியா? நான் இங்க வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதே எதுக்கு என்கிட்ட கேக்குற? நீதான் அதை கண்டுபிடிக்கணும். நான் ஏன் இங்க வந்தேன், எதுக்காக வந்தேன், நான் என்ன பண்ணிட்டு வந்து இங்க நிக்கிறேன்னு இது எல்லாமே தெரிஞ்சுமா நீ என்கிட்ட கேக்குற? அப்ப நீ தானே அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் எரிச்ச? ஆமா, நான் தான் எரிச்சேன். ஓகே, அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன? இல்ல, நான் கூட இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க பெரியப்பாவை யாரும் நம்ப மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா எங்க பெரியப்பா மேல எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. என்ன, அத ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. ஆனா எப்போ நீ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எரிச்சியோ அப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வாரிசு விஷயம் உண்மை இல்லைன்னு. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு லீடு கிடைக்காதான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்போ நீயே வந்து எவிடன்ஸ் எல்லாம் எரிச்சியோ அப்பவே எங்க பெரியப்பா உத்தமர்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு, இதை விட 1000 ஆதாரத்தை திரட்டிட்டு வந்து எங்க பெரியப்பா உத்தமர்னு இந்த உலகத்துக்கு நான் நிரூபிப்பேன். கான்பிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாது. பஞ்சாயத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இதுல என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அது போதுமே. என்ன நடக்குதுன்னு நீ பாக்கதானே போற. நீ ஜெயிக்கிறதுக்கு ஆதாரம் தேவை. ஆனா எனக்கு உன் கையில ஆதாரத்தை கிடைக்க விடாம தடுத்தாலே போதும். நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன் குடும்பத்தை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன் பலமே உன் குடும்பம் தான் சொல்லுவல்ல. நான் உன் குடும்பத்தை உடைச்சு 4ஆ பிரிச்சு நடுத்தெருவுல நிக்க வைக்கல. நான் புவனா இல்ல.